ஹாய், இட்ஸ் வெனஸ்டே ஈவினிங் வீடெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு, வெளியவும் க்ளீன் பண்ணியாச்சு. ஏன்னா கீழே பையனுக்கு மேரேஜ்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, நீட்டாக இருந்தால் தானே சரி. படிக்கட்டெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு, மேலே கீழேன்னு படிக்கட்டெல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணியாச்சு. மேலே க்ளீன் பண்ண போகும்போது மேலேயும் ஒரு பப்பி இருக்காங்க. அவங்க என்னோடய சத்தத்தை கேட்டோன்னு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. அவங்களையும் அப்படியே கொஞ்சிட்டு அதுக்கப்புறம் படிக்கட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் நைட்டுக்கு தேவையான தேங்காயெல்லாம் கட் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் நைட்டு தான் ஆயிடுச்சு. போய் பூவெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு பூவோட பேக்கரியில் கொஞ்சம் ஈட்டபிள் திங்ஸ் தேவைப்பட்டுச்சு, அதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே வீடு திரும்பியாச்சு. என்னோடய ஈவினிங் ரொட்டீன் இப்படி தான் இருந்துச்சு. இதோட ஒரு ஸ்டோரி சொல்கிற பாருங்கள். ஒரு ஹெட்டேக்கான ஸ்டோரி தான், எங்கே போய் சொல்கிறதுன்னு தெரில. உங்களோட ஷேர் பண்ணால் கொஞ்சம் பாரம் குறையும்னு நினைக்கிறேன். எங்களுக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, வெள்ளக்கிணறு பிரிவில், கோயம்புத்தூரில் வெள்ளக்கிணறு பிரிவில் கேஜி அப்பார்ட்மெண்ட். அந்த கேஜி அப்பார்ட்மெண்ட்டில் எங்களுக்கு ஒரு ரூல்ஸ் என்னென்னா 12,000க்கு தான் கொடுக்கணும் வீடு. அதுக்கு அதிகமாகவும் கொடுக்கக்கூடாது, குறைவாகவும் கொடுக்கக்கூடாது. இது வந்து அப்பார்ட்மெண்ட் ரூல்ஸ், மெயின்டெனன்ஸோடு சேர்த்து. பேச்சுலர் ஒருத்தர் கேட்டிருந்தார், அவர் வந்து பேங்க்கில் மேனேஜராக இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ ஓகேன்னு கொடுத்தாச்சு. அவர் 10,000க்கு பார்கெயின் பண்ணார். சரி, ஒருத்தர் தானேன்னு சொல்லி அதுக்கும் அக்செப்ட் பண்ணி கொடுத்தாச்சு. நாங்கள் அந்த பணத்தை வாங்கி அந்த பணத்தோடு இன்னும் கொஞ்சம் சேர்த்து லோன் பே பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் இவர் வந்து எங்களுக்கு 10,000க்கு கொடுத்துட்டோம். ஓகே, சரி பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு, பேச்சுலர் ஒருத்தர் தானே இருக்காருங்கன்னு சொல்லிட்டு, சரி கொஞ்சம் நீட்டாகவும் வச்சுப்பார், மேனேஜர் எஜுகேட்டட்னு சொல்லும்போது நீட்டாகவும் வச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த பேச்சுலர்ன்ற அந்த மைண்ட் செட்டில், சரி எஜுகேட்டட் பர்சன் மேனேஜர் வேறுன்னு சொல்லி அந்த தாட்டில் கம்யூனிகேட் பண்ணி, ஃபோனில் தான் கம்யூனிகேட் பண்ணோம், கொடுத்தாச்சு. அவருக்கு கேஸ் வாங்குறதுக்கு வீட்டோட அட்ரஸ் ப்ரூஃப் வேணும்னு சொன்னார். ஸோ ஒரு பிடிஎஃப்பில் நாங்கள் கன்வெர்ட் பண்ணி இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எழுதி அவருக்கு சென்ட் பண்ணியாச்சு. ஸோ அந்த பிடிஎஃப்பில் இருக்கிறது எனக்கு வேண்டாம், எனக்கு ஒரு பாண்ட் பேப்பரில் எழுதித்தாங்கன்னு சொன்னார். சரி, நாங்கள் என்ன பிடிஎஃப்பில் எழுதி கொடுத்துருக்கோமோ அதை அப்படியே பாண்ட் பேப்பரில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சைன் பண்ணி எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள், அந்த அட்ரஸ் ப்ரூஃபுக்கு. அவர் கேஸ் வாங்கணுமா, ஸோ நாங்கள் சைன் பண்ணி தரோன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தான் நடந்துச்சு. ஸோ இது நடந்து முடிஞ்சிருச்சு. ப்ரூஃப் எல்லாம் கொடுத்தாச்சு. அவர் கேஸ் வாங்குறதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அவருக்கு கொடுத்தாச்சு. ஸோ ஒரு 5th ரெண்ட் கொடுப்பாங்க இல்லையா, அப்போது ஒரு 9,200 தான் பே பண்ணியிருந்தார். அப்புறம் கால் பண்ணி கேட்டோம். கால் பண்ணி கேட்குற வரைக்கும் அந்த 800 ருபீஸ்க்கு கணக்கே சொல்கிறது கிடையாது. அப்புறம் 800 ருபீஸ்க்கு ஏன் தம்பி இப்படி பண்ணிட்டீங்கன்னு சொல்லும்போது, 800 ருபீஸ் டாக்குமெண்ட் சார்ஜ் ஆயிடுச்சு மேம்னு சொன்னார். ஓகே, அந்த எண்டிங்கில் நான் அவர் அனுப்பியிருந்ததை அட்டாச் பண்ணியிருக்க பாருங்கள். ஸோ ஓகே, 300 ருபீஸில் முடிய வேண்டியது 800 ருபீஸ் ஆயிடுச்சுன்னு சொல்கிறீங்க. சரி ஓகே, நம்புகிறோம். நீங்கள் வந்து டாக்குமெண்ட், அதாவது ப்ராப்பர் பில் எங்களுக்கு தாங்க, ஒரு பேப்பரில் எழுதி அனுப்பியிருந்தாரு, அதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம், நீங்கள் ப்ராப்பர் பில் சென்ட் பண்ணுங்கன்னு சொன்னேன். நேற்று வரைக்கும் ஒரு ப்ராப்பர் பில் சென்ட் பண்ணவே கிடையாது. இன்றைக்கு காலையில் ப்ராப்பர் பில் சென்ட் பண்ணலைங்களே, என்ன ஆச்சு ஏதுன்னு சொன்னோம். நம்மக்கிட்டே சண்டைக்கு வராது. இன்றைக்கி இருக்கிற விலைவாசியில் இதெல்லாம் உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்க போனால் அவர் தான் ஓனருன்ற மாதிரி ஆகிடுச்சு. எனக்கு ரொம்ப மன உளைச்சல் ஆகிடுச்சு. நான் பேசாமல், தம்பி தயவு செஞ்சு உங்களுக்கு அந்த டாக்குமெண்ட்டில் இருக்கிற நம்ம பேசினபடி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும்போது ஒரு 3 மாதத்தில் டைம் வேணுமில்ல, அந்த 3 மாதத்தில் நீங்கள் வீடை காலி பண்ணிவிடுங்க, எங்களுக்கு இதெல்லாம் ஒத்து வராதுன்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா 800 ருபீஸுக்கு ப்ராப்பராக அவங்க பில்லே தர மாட்டேன்றாங்க. நிஜமாகவே இது நடந்துருந்தால் அவங்க தைரியமாக பில்லு கொடுத்துருக்கலாம் இல்லையா. ஒரு டாக்குமெண்ட் சார்ஜுக்கு போய் ஒரு பாண்ட் பேப்பரே எழுதி ஒரு சைன் பண்ணி கொடுத்ததுக்கு போய் 800 ருபீஸ்னால், நம்மளுமே ஒவ்வொரு கமிட்மெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா. ஒரு 100 ருபீஸ்னாலும் அது வேல்யூபிள் திங்ஸ் தானே. அது ஒரு 800 ருபீஸ்ன்னு சொல்லும்போது அது 300 எடுத்துட்டாலும் மிச்சத்தை கொடுத்துருந்தாலும் கூட நமக்கு தெரியாது. ஸோ அதுக்கு கேட்டால் ப்ராப்பர் ஆன்சரும் பண்ண மாட்டேன்றாரு. அவர் இத்தனைக்கும் பேங்க் மேனேஜர், எஜுகேட்டட் பர்சன். ஸோ எஜுகேட்டட் பர்சனாக இருந்துட்டு இந்த மாதிரி செய்யும்போது எங்களுக்கு ரொம்ப மன உளைச்சல் ஆகிடுச்சு. ஸோ 3 மந்த்ஸில் தயவு செஞ்சு காலி பண்ணிவிடுங்கன்னு சொல்லி, அக்ரிமெண்ட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் அப்படி செய்யலாம் இல்லையா, 3 மந்த்ஸில் காலி பண்ணிவிடுங்க தம்பின்னு சொல்லியாச்சு. அவருமே எகத்தாளமாக, இல்லை இப்போவே பணத்தை எடுத்து வைங்க, நான் காலி பண்ணுறேன்ற மாதிரி சொல்லியிருந்தார். அவர் சென்ட் பண்ண பேப்பர் இது தான் பாருங்கள். இது நியாயமானு நீங்களே சொல்லுங்கள்.